ஹalleluya. ஹாப்பி மார்ச் மாதம். கர்த்தராகிய தேவன் இம்மட்டுமாக நம்மை அதிசயமாய் நடத்தினவர். ஹalleluya. இந்த மார்ச் மாதம் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் வருகிறது. என்னவென்றால், யோபு 9ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய போகிறார். எண்ணி முடியாத அதிசயங்கள், எண்ண முடியாத அளவுக்கு அதிசயங்களை கர்த்தர், மிராக்கிள்ஸ் 1 by 1 அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். எண்ணவே முடியாத அளவுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். இந்த மார்ச் மாதம் கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிறார். 2025 கர்த்தராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன் ஆண்டவராகிய கர்த்தர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும், உன் வாழ்க்கையில் ஆராய்ந்து கூட பார்க்க முடியாத பெரிய காரியங்களும், எண்ணி முடியாத அதிசயங்களும் உன் வாழ்க்கையில் நான் செய்து முடிப்பேன். ஏனென்றால் நான் கர்த்தர் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தர் அவர் சொன்னா அதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. செய்கிறார், ஏற்கனவே செய்தார், செய்வார் என்றில்லை, செய்கிறார். அதுக்கு முடிவே இல்லாத அளவுக்கு நம்முடைய வாழ்நாளெல்லாம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்து நம்மை சந்தோஷப்படுத்த போகிறார். உங்களுடைய துக்க நாட்களை கர்த்தர் முடிய பண்ணுகிறார். நீ வருத்தத்தோடு கடந்து வந்த நாட்கள் எல்லாவற்றையும் நீ மறந்துவிடு. கர்த்தர் சொல்கிறார், இதோ புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில் நான் செய்வேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறிகிறீர்களா? வனாந்திரத்தில் வழியும் அவாந்திரத்தில் ஆறுகளையும் பாய்ந்தோடு செய்கிற கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத எண்ணற்ற நன்மைகளால் உங்களை நான் நிறைப்பேன். எண்ணற்ற நன்மைகள் உன் வீட்டை தேடி வரும். எண்ணற்ற நன்மைகள் உன் குடும்பத்தை தேடி வரும். அற்புதங்கள் உன் வாழ்க்கையில கர்த்தர் நடத்துவார். சுகத்தோடும் சமாதானத்தோடும் ஆரோக்கியத்தோடு செழிப்போடு சந்தோஷோடு மகிழ்ச்சியோடு நீடிய வாழ்வோடு கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை மகிழ்ச்சியாக்குவார். கர்த்தருடைய விலையேற பெற்ற நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வல்லமையின் வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த மாதத்தை மாத்திரமல்ல, வரப்போகிற நாட்களிலே கர்த்தருடைய கரம் நம்ம மேல் இருக்கும். அமேன். God bless you. Have a wonderful day. Amen.